பெயர்ல நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு சட்டமன்றத்துல பேசின எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் எழுப்பியிருந்தாரு. குறிப்பா பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறை பாடப்பட்டது, தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது. ஆளுநரை மகிழ்விக்கிறதுக்காக நீங்க அப்படி பாடுனீங்களா அப்படிங்கிற கேள்வி வச்சு, நீங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மேலும் மின்சார பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தி பேசியிருக்காரு. அப்படி பாக்குறீங்க? முழுமையாவே அவரு சட்டமன்றத்துல பேசினதை பார்த்தோம். இந்த 40 நாள்ல தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சிக்கல்களையும் அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. குறிப்பா ஆரம்பத்திலேயே அவர் பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த ஆளுநர் 2 முறை தமிழ்தாய் வாழ்த்து பாடின விஷயம் குறித்து அவர் பேசுனப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய இடையீடு செஞ்சாங்க. அவரு சபாநாயகருமே அதுக்கு பதிலாம் சொன்னாரு. அதாவது இது சபாநாயகரும் சரி, அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் சரி, 2 பேருமே சொன்ன பதில்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கடந்த 2-3 நாளா தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் இன்ஸ்டாகிராம்ல போட்ட ரீல்ஸை தான் இவங்க சட்டசபையிலையும் பேசுறாங்க. இந்தியாவுடைய தேசிய கீதம் நாட்டுப்பண்ணுக்கு 2 முறை பாடுவதால் என்ன சிக்கல், இப்படி இது ஒரு பொது கருத்து மாதிரி தெரியும். ஆனா இது பொது கருத்து கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மாநில இந்தியா அவங்க எங்க வர்றாங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல பேசக்கூடியவங்களாம் நாங்க என்ன இந்தியாவுடைய தேசிய கீதத்தை பாடணும், ஏன்னா பாகிஸ்தான் தேசிய கீதத்தையா பாடணும், அமெரிக்காவுடைய தேசிய கீதத்தையா பாடணும் அப்படின்னு இந்த கேட்கிறப்ப, ஆமா நம்ம நாட்டுடைய தேசிய கீதத்தை 2 முறை பாடினா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அடிப்படையில தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மாநில பாடல் இருக்கு. அந்த மாநில பாடல் தான் தமிழ்தாய் வாழ்த்து. அது தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது மொழி வாழ்த்து மட்டும் இல்லாம அது ஒரு மாநில பாடலாகவும் இருக்கு. அதுக்கு உள்ள முதல் மரியாதையை நாங்க கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு ஆளுநரோட நாங்க 2 முறை தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு கேட்கறது ரொம்ப ரொம்ப பொதுப்படையா சாதாரணமான சாமானியர்கள்ட்ட அது எப்படி அவங்க பேசுறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய தேசிய கீதம் தானே அப்படிங்கிற அந்த கேள்வி. ஆனா தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டின் மாநில பாடல் ஒரு முறை பாடப்படுகிறது. தேசிய கீதம் அது நாட்டுடைய தேசிய கீதம் தான், அது ஒரு புனிதமானதுதான். ஆனா அது இந்திய அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துகிற ஒரு தன்மையில தான் அது 2 முறை பாட வைக்கப்படுது. மாநில பாடலை விட தேசிய பாடலுக்கு 2 அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருந்துதான் அது பாட வைக்கப்படுது. பெரியார் இந்தி குறித்து பேசுறப்ப, இந்திய எதிர்ப்பு குறித்து பேசுறப்ப 1920களிலேயே ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருப்பார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் தீவிரமடைவதற்கு முன்னாடியே ஒரு மொழி பேசக்கூடிய மக்களிடம் இன்னொரு மொழியை அதிகாரத்தின் வழியாக உங்க மீது திணிக்கிறது, நீங்க அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது, உன் நிலம் நீ எங்களுக்கு அடிமை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் அவங்க அதை பண்றாங்க. இது வெறும் மொழி மட்டும் கிடையாது, அதிகாரம் நீ என்னுடைய அடிமை அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அவங்க இதை பண்றாங்க. இது வெறும் மொழி சிக்கல் கிடையாது. ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழி தானே, இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி தானே ஹிந்தி. அதை படிக்கிறதுனால என்ன பிரச்சனை? அது தேசிய மொழியே கிடையாதுன்னு தெரிஞ்சாலும் தேசிய மொழி அதை படிச்சா என்னன்னா ஒரு பொது கருத்து பேசுனாங்க பார்த்தீங்களா? அதோடைய இன்னொரு வடிவம் தான் தேசிய கீதத்தை 2 முறை பாடுறது. ஆளுநரின் அதிகாரத்தின் வழியாக நம்ம மாநில அரசே விருப்பப்பட்டு நாங்கள் 2 முறையும் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடுறோம், 2 முறையும் தேசிய கீதமும் பாடுறோம் அப்படின்னு சொல்றது வேற. ஆனா ஆரம்பத்துல இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே பள்ளிக்கூடத்திலே பழகிருக்கும். பள்ளிக்கூடத்துல ஒரு ஆண்டு விழாவோ ஒரு அசம்பிளி, காலையில திங்கட்கிழமை காலையில அசம்பிளியோ தமிழ்தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சு தேசிய கீதம் பாடப்படும். ஆரம்பிக்கும் போதே தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடிட்டு கடைசியில ஒரு முறை தேசிய கீதம் பாடுறது அப்படிங்கிறது அடிப்படையில உங்க மாநில பாடலை விட தேசிய பாடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறது. அப்ப ஆளுநரின் வழியாக ஆளுநரின் அதிகாரம் இங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. போன ஆட்சியில ஆளுநர்கிட்ட நாம ஒன்னும் அவங்க முட்டி மோதினாங்க அப்படிங்கிறது ஆளுநருடைய அதிகாரத்தை உங்க ஆர்டருக்கு நாங்க ஒபே பண்ண முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்க அரசு இருக்குது, எங்க அரசு மாநில பாடலுக்கு ஆரம்பத்திலையும் தேசிய பாடலை கடைசியாகவும் முடிவு பண்ணுவோம், உன் அதிகாரத்திற்கு நாங்கள் பணிய மாட்டோம். ஆனா அவங்க என்ன சொல்றோம்னா, கடந்த திமுக ஆட்சியில 4 வருடமாக தமிழ்தாய் வாழ்த்தே பாடப்படல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு உதயநிதி அவர்கள் மறுப்பு தெரிவிக்கும் போது பாடப்பட்டது, ஆனால் ஆளுநர் இருக்கும் போது பாடப்படலை. இப்போ எங்க ஆட்சியில ஆளுநர் இருக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. இல்ல, ஆளுநர் இருக்கும்போதும் தமிழ்தாய் வாழ்த்து பாடி இருக்கு, பாடும்போது அவர் வெளியே போயிருக்கிறாரு. இது ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அப்போ நீங்க ஆளுநருடைய அதிகாரத்திற்கு அடிபணிகிறீர்களா இல்ல உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுகிறீர்களா? அதுதான் இங்க முதல் கேள்வி.
அப்ப அவங்க ஆளுநருடைய அதிகாரத்துக்கு அவங்க அடிபணிறாங்க. அப்ப அதை என்ன காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி அங்க வருது. ஏன் அப்படின்னா அவங்க ஆளுநருக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் பேசுனதுக்கு மட்டும் இல்ல, அவங்க அமைச்சரவையில் இருக்கிற வன்னியரசு பாஜகவுக்கு எதிராக பாஜக உறுப்பினரை நோக்கி கேள்வி எழுப்புறத கூட சபாநாயகர் அனுமதிக்கல. நீ அதுல மாற்று கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆளுநர் நமக்கு அதாவது இவங்க எங்க இந்த மொத்த இடத்தையும் கொண்டு வர்றாங்கன்னா, ஆளுநர் நமக்கு படிச்சு கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளதான் ஆளுநர் குறித்தான விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு இந்த அரசு ரியாக்ட் பண்ணதை சட்டசபையில நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல ஆளுநருக்கு இந்த அரசு அடிமணிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் அப்ப நீங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து அறநிலைத்துறை பத்தி பேசும்போது கோவில்களுடைய காசு புனிதமான காரியங்களாக தான் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் வழியில தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பள்ளி கல்லூரிகள்லாம் அந்த நிறுவனத்துல அந்த அறநிலைத்துறை சார்பில் தொடங்கப்பட்டிருக்கு. அது தொடருமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை அவர் கேட்கிறாரு. அது கேட்கும்போது நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எழுந்துச்சு பதில் சொன்னார். அவருடைய பதில்களே அவர் இந்த 40 நாள்ல அறநிலையத்துறை எப்படி செயல்படும் அப்படிங்கிறத அவர் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறதே நமக்கு அதுல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோவில் திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டுறது அது வழக்கு இருந்துச்சு, அதை தான் நாங்கள் ரத்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாரு. அந்த வழக்கை போட்டது யாருங்கிறத அவர் சொல்லியிருக்கணும். அந்த வழக்கு இந்த மாதிரியான வணிக வளாகங்கள் கட்டக்கூடாதுன்னு வழக்கு போட்டவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் காரங்க. குறிப்பா அந்த ராம ரவிக்குமார் அவருமே ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, நிதி கமர்ஷியலைஸ் பண்றாங்கன்னு தான் சொல்லிட்டே இருக்காரு. சொல்லிடுறப்ப அவர் முதல்ல வழக்கு இருக்குன்னு சொன்னாரு. அந்த வழக்கு போட்டது ஒண்ணு ராம ரவிக்குமார், இன்னும் சில ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க. இந்த திருப்பரங்குன்றம் கோயில்ல வழக்கு போட்ட அதே ராம ரவிக்குமார் தான் இந்த வழக்குக்கும் வர்றாரு அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல ஒண்ணு. அடுத்து கோவில கமர்ஷியலைஸ் பண்றாங்க அப்படின்னு கோவில் பணத்தை எடுத்து அதுவும் ஒரு கோவிலை குறிப்பிட்டே அவர் சொன்னார். இப்ப தமிழ்நாட்டுல அவர் குறிப்பிட்டு சொன்ன அந்த கோவில் இருக்குல்ல, குன்னூர் ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு விநாயகர் கோவில், அந்த கோவில் இப்ப தமிழ்நாட்டுடைய கோவில்களை 4 வகையில வகைப்படுத்தியிருக்காங்க. அதுல முதல் வகை அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கக்கூடிய கோவில்கள். அது ஒரு 584 கோவில் இருக்கு. அடுத்து 2 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வரக்கூடிய கோவில்கள், அது ஒரு 619 கோவில் இருக்கு. 10,000 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வரக்கூடிய கோவில்கள், அது பாத்தீங்கன்னா ஒரு 3,820 இருக்கு. மொத்தம் அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் 46,334 கோவில். ஆக 10,000 ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள கோவில்கள் எப்படி பார்த்தாலும் 5,000 கோவில்களுக்குள்ளதான். மீதி கிட்டத்தட்ட 40,000 கோவில் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கூட வருமானம் இல்லாத கோவில். இவர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த குன்னூர் அருள்மிகு விநாயகர் கோவில், அந்த கோவில் அந்த 2வது கேட்டகரியில வருது. அந்த 2வது கேட்டகரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த 2 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வருமானம் வரக்கூடிய கோவில். அந்த நீலகிரி மாவட்டத்துல மட்டும் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கூட வருமானம் இல்லாத கோவில்கள் எவ்வளவு? அந்த 10,000 ரூபாய்க்கு இருந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ள அந்த அளவுக்கு வருமானம் உள்ள கோவில்கள் எடுத்து பார்த்தோம்னா 31 கோவில் இருக்கு. இப்ப அப்ப அந்த கோவில்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்ப இவர் சொன்ன அந்த அருள்மிகு விநாயகர் கோவில் குன்னூர் இருக்குல்ல, அந்த கோவிலுக்குமே அவரே சொல்றாரு 500 பேர் தான் வர்ற கோவில், அதுக்கு எதுக்கு பார்க்கிங் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு, நான் ஊட்டியில தங்கி இருந்து 56 கோவில் போய் பார்த்தேன், அது அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பார்க்கிங் தேவைப்படுதுன்னு கட்டுறோம், நகராட்சியில இருந்து கேட்டுக்கொண்டது கட்டுறோம், அந்த வருமானத்தை எடுத்து நம்ம கோவிலுக்கு செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 500 பேர் மட்டுமே வரக்கூடிய ஒரு கோவில், அப்ப அதுல உண்டியல் வருமானமோ இந்த அர்ச்சனை வருமானமோ எல்லாம் பெரிய அளவுல இருக்காது. 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான் அந்த கோவிலுக்கு வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானம் கூட அதுல வராது. அப்ப அந்த கோவிலுக்கு 3 இடத்துல இடம் இருக்கு. அந்த ஒரு இடம் கூட 1 ஹெக்டர் அளவு கூட கிடையாது. எல்லாமே ஒரு ஹெக்டருக்கு உட்பட்ட அந்த ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவீடுகளுக்குள்ளதான் அந்த இடமே இருக்கு. அப்ப இந்த மாதிரியான குத்தகை வருமானங்களின் வழியா தான் பல கோவில்களுக்கு வருமானமே வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கமர்ஷியலைஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப அவங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, அறநிலையத்துறையிலிருந்து கோயில் வருமானத்தின் வழியாக தமிழ்நாடு அரசுக்கு வந்த வருமானம்னு ஏதாவது அந்த வெள்ளை அறிக்கையில காமிச்சாங்களா? ஒவ்வொரு ஆண்டும் அரசு தான் கோவில்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கு. அவர் இன்னைக்கு அதுல பேசும்போதே சொல்றாரு, அந்த இடத்த நீங்க நகராட்சிக்கு குத்தகைக்கு கொடுத்துட்டு அந்த வருமானத்தை வாங்கலாம், கோவில் பணத்தை எடுத்து எப்படி பில்டிங் கட்டலாம் அப்படின்னு கேட்கிறாரு.
அந்த கோவிலுக்கு ஏற்கனவே வருமானம் கம்மி. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வருமானம் வர்ற கோவிலுக்கு 10 கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? இது இந்த இடம் அப்படிங்கிறது இதுவும் ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரம். எப்படி தேசிய கீதத்துக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரத்துக்கு ஒரு பொது முலாம் பூசுறாங்களோ அதே மாதிரியான ஒரு வேலையை தான் இதுலயும் பாக்குறாங்க. நீண்ட நாட்களாக கோவில் மையமாக வைத்து ஆர்எஸ்எஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சாரம் கோவில் பணம் கோவிலுக்கே. இந்த கேம்பெயினுடைய அடித்தளம் எது அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், நாமெல்லாம் கோவிலுக்கு போவோம். எந்த கோவிலுக்கு போவோம்? திருச்செந்தூர் கோவிலுக்கு போவோம், பழனிக்கு போவோம், இந்த மாதிரி பிரபலமான நெல்லையப்பர் கோவிலுக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு, இப்படி பிரபலமான தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு, இப்படி பிரபலமான கோவில்களுக்கு நம்ம போவோம். அப்ப இந்த பிரபலமான கோவில்கள் இருக்குல்ல, இது எல்லாமே கூட்டம் நிரம்பி வழியும். அப்ப நாம என்ன நினைப்போம் அப்படின்னா, இப்படி கூட்டமாக இருக்கிற கோயில்களை தான் நாம பார்த்துருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் சொல்லப்படுது, கோவில் பணத்தை எடுத்து வீணா செலவு பண்றாங்கன்னா உண்டியல் பணத்தை எடுத்து தான் இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. நாம கோவிலுக்கு கொடுத்த உண்டியல் பணத்தை எடுத்து, ஏன்னா இந்த கேம்பெயின் போன ஆட்சியிலேயே ஆர்எஸ்எஸ் ஆல எடுக்கப்பட்டுச்சு. பண்ணாரியம்மன் கோவில் பணத்தை எடுத்து ஆபீசர்ஸ்க்கு கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அடிச்சு விட்டாங்க. அப்ப நம்ம எடுத்த உண்மைகள் அப்படி கிடையாது. மொத்தமே இந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு மேல திருச்செந்தூர் கோயில் நாம போய் கூட்டத்துல நின்று பாக்குற கோயில் இருக்குல்ல, அது 580 கோயில் தான். மீதி எல்லா கோயிலுமே வருமானம் கம்மியா உள்ள கோயில். 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வருமானம் வர்ற கோயில் இருக்குல்ல, ஒரு 600 கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் பணம் அந்த கோயிலுக்கே செலவாயிரும். அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 3800 கோயில் 3800 கோயில் இருக்குல்ல, 10,000 ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு, அதுக்குமே அரசு தான் செலவு பண்ணிட்டு இருக்கு. அடுத்து கிட்டத்தட்ட 40,000 கோயிலுக்கு வருமானமே கிடையாது. ஆனா அறநிலையத்துறை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு? பூசாரி, கிராம பூசாரிகள் நலவாரியம், அதுல ஆரம்பிச்சு ஒரு கால பூஜையை உறுதிப்படுத்துறது, அன்னதானம், 3 நேர அன்னதானம், இப்படி பல நலத்திட்ட பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வருமானம் எல்லாம் கோவில் சொத்துக்களை குத்தகைக்கு விடுவதில் வருவது, கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள்ல வரக்கூடிய வாடகை பணம். அப்ப அதுவுமே இவங்க குத்தக விவசாயிக்கு நீங்க ஒன்னும் கராரான மார்க்கெட் வேல்யூல குத்தகை எல்லாம் பிக்ஸ் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் நாளைக்கு அங்கதான் வருவாங்க. குறைந்த விலையில் விவசாயிகளிடம் நிலத்தை கொடுத்து விட்டார்கள். கோவிலுக்கு வெளியில பூக்கடையில ஆரம்பிச்சு டீ கடை வரைக்கும் வரிசையா வச்சிருப்பாங்கல்ல, அந்த உள்ளூர் மக்கள் வச்சிருப்பாங்க. அப்ப அதுவுமே குறைந்த அந்த இடத்துடைய, இப்ப ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய கமர்ஷியல் வேல்யூவுக்கு அந்த இடத்த போட்டீங்கன்னா நூற்றுக்கணக்கான கோடிக்கு போகும் அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய கோவில் நிலத்துல கூடிய கட்டடங்கள். ஆனா அந்த விலைக்கு நாம அங்க வாங்க முடியாது. அதேதான் இப்ப நெல்லையப்பர் கோயிலுடைய நிலத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல உள்ள மார்க்கெட் வேல்யூவை விட அந்த இடத்துல வர்ற வருமானம் கம்மியா தான் இருக்கும். அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப கமர்ஷியலைஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, கோவில் நிலம் வீணா போகுது, இவ்வளவு ஏக்கர் நெல்லையப்பர் கோயிலுக்கு இவ்வளவு ஏக்கர் நிலம், ஆனா குத்தக பணம் இவ்வளவுதான் வந்திருக்கு, ஊழல் நடக்குதுன்னு இன்னொரு கேம்பெயின் பண்ணுவாங்க. அப்ப இது எல்லாமே வெளிப்படையாக மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொது புத்தியை கட்டமைக்கிற வேலையை, அந்த பொது புத்திக்குள்ள இருந்தே இந்த மாதிரியான, அதுதான் அவர் கோவில் பணத்தை குத்தகைக்கு கொடுங்க, கோவில் பணத்தை எடுத்து ஏன் பில்டிங் கட்டுறீங்க அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல அவர் முன்னாள் அமைச்சர் தெளிவா சொல்றாரு, அந்த இடத்துல பார்க்கிங் கட்டினா அந்த பார்க்கிங்ல இருந்து வர்ற வருமானத்தை வச்சு அந்த கோயில்களுக்கு செலவு பண்ணுவோம்னு. இப்படித்தான் இவ்வளவு நாளும் பல கோவில்கள் செலவு பண்ணப்பட்டிருக்கு. பண்ணாரியம்மன் கோவில் பணத்தை, உண்டியல் பணத்தை எடுத்து ஆபீசர் கார் வாங்கிட்டாங்கன்னு ஒரு பெரிய கேம்பெயின் ஆர்எஸ்எஸ் பண்ணுச்சு. எடுத்து பார்த்தா அந்த கோவிலுடைய 3 வருஷம் உண்டியல் பணம் இருக்குல்ல, அதை விட அதிகமா அந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கட்டி கொடுத்துருக்கு அறநிலையத்துறை. அப்ப அதை விட அதிகமா செலவு பண்ணியிருக்கு. இந்த அறநிலையத்துறை பட்டியலுக்குள்ளேயே வராத ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள கோயில்களுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 200 கோயிலுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. கிராமப்புற கோயில்களுக்கு 200 கோயில்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க, திருப்பணிகளுக்கு. இப்படி பல பணிகள் எல்லாம் அறநிலையத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எதுவுமே, அதாவது இந்த பணிகள் எல்லாம் கோயில்ல போய் சாமி கும்பிடுறதுக்கு வரிசையில் நிற்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சாதாரணமா இப்ப எங்க ஊர்ல விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கல்யாணம் முடிஞ்சா மறுநாள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வருவாங்க. அவன் எதுக்கு கோவில்ல இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல மொத்தம் எவ்வளவு கோயில் இருக்கு, அந்த என்ன கோயிலுக்கு எவ்வளவு வருமானம் வரணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்க திருச்செந்தூர் கோயிலை தான் பார்ப்பாங்க. எப்ப போனாலும் 10,000 பேர் நிக்கிறான், எப்ப போனாலும் உண்டியல் பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, 100 ரூபாய் டிக்கெட்லயே 5,000 பேர் நிக்கிறான். அப்போ இந்த பணத்தெல்லாம் எடுத்து இவங்க பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேம்பெயின் எடுக்கிறதுக்காக தான் அறநிலையத்துறை அமைச்சர் இப்படி பேசுறாரு. ஒண்ணு, அவருக்கு துறை குறித்து அறிவில்லை, இல்லது வேணுமனே அவர் திருச்சி ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரத்தின் குரலா இருக்காரு. அவர் பேசினது அவர் துறை குறித்த அறிவு இல்லாம அதை பேசினாரா, இல்ல ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை வலுப்படுத்துவதற்காக இது நாங்க யாருடைய பி டீமும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி அவர் ஆர்எஸ்எஸ் உடைய பி டீமான்னு தெரியல, ஆனா அவரு ஆர்எஸ்எஸ் உடைய ஏ டீம்னு மட்டும் இன்னைக்கு அவர் பேசினதுல இருந்து என்னால தெளிவா சொல்ல முடியுது. அடுத்து இதே போல மின்சாரத்துறை, அதாவது மின்வெட்டு தொடர்பா பேசும்போது இதே மாதிரி நீண்ட வாதம் போனதை பார்க்க முடிஞ்சது. உதயநிதி அவர்கள் பேசும்போது மின்வெட்டால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா
பெரம்பூர் தொகுதி வந்து நம்பர் 1 தொகுதியா இந்த மின்வெட்டுல இருக்குது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. எம்எஸ்எம்இ செக்டர்கள் முடங்கி கிடக்குது, ஸ்கூல்களுக்கு லீவ் விடுற ஒரு துயரமான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு. ஆனா அதுக்கு மாறா மின்சாரத்துறை அமைச்சர் பேசும்போது பணியாளர்கள் வந்து குறைவா இருக்கிறாங்க, மின் தேவை அதிகமாக இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. அதுக்கு வந்து முன்னாள் மின்துறை அமைச்சர்கள் சிவசங்கர் ஆகட்டும் இல்ல செந்தில் பாலாஜி ஆகட்டும் 2 பேருமே பதில் சொல்றாங்க. இதே பற்றாக்குறை வச்சுதான் நாங்களும் அரசை நடத்தினோம், இந்த துறையை நடத்தினோம். அப்போல்லாம் எந்த மின்வெட்டும் வரல, இப்ப மட்டும் எப்படி வருது அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. இந்த வாதங்களை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் இதுலயுமே அவங்க திரும்ப திரும்ப கதைகள் சொல்லவே பாக்குறாங்க. மே 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே இதே நிலைமை தானே. நாங்கள் வெள்ளை அறிக்கை விடுவோம், வெள்ளை அறிக்கை நீங்க ஏற்கனவே கொடுத்த வெள்ளை அறிக்கை எப்படி இருந்துச்சுன்னு தமிழ்நாடு பாக்குது. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன வெள்ளை அறிக்கை கொடுக்க போறீங்க அப்படின்னும் நமக்கு தெரியல. இந்த வருஷம் மின்சாரத்தை இவங்களுக்கு நிர்வகிக்க முடியல. அதுதான் ஃபியூஸ் கேரியர் வரைக்கும் அதையுமே எதிர்கட்சி தலைவர் அவருடைய இதுலயே ஆதவந்தி சென்னியாவுடைய அந்த வரிகளை மென்ஷன் பண்ணியும் கேட்டார். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இவங்க ரீல்ஸுக்கு கண்டென்ட் கொடுக்குற மனநிலையே அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்க அந்த நிர்மல்குமாரோடைய பாடி லாங்குவேஜே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தாவேக்காரங்க எல்லாம் அந்த ரூட் வழியா ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ ரீல்ஸை மனசுக்குள்ள வச்சுட்டு சட்டசபைகளையும் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இவங்களால ஒரு நாளும் சரியான பதில்களை எதுக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த விவாதத்துல நாம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பள்ளிகள்ல பார்க்கும்போது நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்குது. குறிப்பாக தவறான பாடல்கள் ஒளிபரப்பப்படுகிறது. தாவைக்கினவர் புகுந்து அந்த பள்ளிகள்ல செய்யக்கூடிய விஷயங்களையும் குறிப்பிட்டு பேசுறாரு. ஒட்டுமொத்தமா வந்து இந்த 40 நாட்கள்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை பதிவு பண்றாரு. இது பதிவு பண்ண வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு இதுல பதிவு பண்ணணுமா அப்படிங்கிற இது கேள்வி எழுப்பப்படுறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. ஏன் அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ரொம்ப இது வரைக்கும் தமிழ்நாடு எதிர்கொள்ளாததா இருக்குது. இப்ப ஏன் அப்படின்னா நீங்க பள்ளிக்கூடத்துல பாட்டு போடலாம். நம்மளே ஆண்டு விழாவில் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்லாம் நம்ம பாட்டு பாடிருப்போம். இப்ப நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப அது மாதிரி டான்ஸ்லாம் கூட ஆடி இருக்கேன். ஆனா எந்த பள்ளிக்கூடத்துலயும் வாடி வாடி கைப்படாத சீடி பாட்டுக்கு அமைச்சரோட சேர்ந்து டான்ஸ் ஆட மாட்டாங்க. அப்போ நீங்க வந்து இயல்பாவே வந்து 3 அமைச்சர்கள் வந்து நிக்கிறாங்க, பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கட்சி பாட்டை போட்டு விடுறாங்க. மெடிக்கல் காலேஜ்ல தன்னந்தனியால அந்த பாட்டை போட்டு விடுறாங்க. பள்ளிக்கூடத்துல போய் குழந்தை இனத்து வெயில்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் நாம் வந்து இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஒன்றிய செயலாளரை வந்து நீக்கினதை சாதனையா சொல்றாரு. ஆனா தினந்தோறும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து வாசல்ல குடியை கட்டுறது, பள்ளிக்கூடத்துல போய் குழந்தைங்களை உட்கார வைக்கிறது, பள்ளிக்கூடத்துல போய் ஆய்வு பண்றங்கிற பேர்ல அட்ராசிட்டி பண்றது, இப்படி பல வேலைகளை இது வளர்ச்சி சுட்டி காட்டின பிறகுதான் அவங்க ஒரு ஒன்றிய செயலாளர் கட்சி விட்டு எடுத்திருக்காங்க. அப்ப இதை சுட்டி காட்டல அப்படின்னா இது இன்னும் அதிகமாகும். இப்ப ஆதவர்ஜுனா கூட வந்து நான் உங்கள் ஆட்சியில் வந்து இருந்த போக்சோ திட்டம் NCRP ரிப்போர்ட்லாம் ஒண்ணு பேசினாரு. ஆனா இந்த 40 நாள்ல 207 அப்படிங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காதது பாலியல் குற்ற வழக்குகள். அதுல நேரடியாக உங்க கட்சிக்காரங்க ரிசல்ட் வந்த மறுநாள் RK நகர்ல பாம்பு தினேஷ் ரிசல்ட் வந்த மறுநாள். அப்ப அங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த MLAவுக்கு இப்ப வரைக்கும் பதில் சொல்லல. அப்போ பதிலே சொல்லாம 2 வயசு குழந்தை, அது கிருஷ்ணகிரியில ரொம்ப கடைநிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணதா செய்தி வந்துச்சு. உடனே அவரை கைது பண்ணாங்க. ஆனா அதைத்தான் உங்க தலைவர் கைது பண்ண பிறகும் 2 மாசம் 3 மாசமா பிரச்சாரத்திலே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க ஒரு சம்பவத்தை 3 மாசம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இங்க தினந்தோறும் 3 சம்பவம் நடக்குது. 24 மணி நேரத்துல 12 சம்பவம் நடக்குது. இது எல்லாமே பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகள் பாதிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த இடத்த வந்து நீங்க கடைசி வரைக்கும் பதில் சொல்ல, சிங்கப்பெண்களை அவமானப்படுத்துவார்கள், அது தமிழ்நாட்டின் பொன் எழுத்துக்களில் இந்த பட்டிமன்றத்துல பேசுறதையே அவர் இன்னும் எவ்வளவு நாள் பேசிட்டு இருப்பாரு. அதாவது எந்த கண்டென்ட்டும் இல்லாம வார்த்தை ஜாலத்தை வச்சு பொன் எழுத்துக்களால் பொறிப்போமா, அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு பேசிட்டு இருக்காருல்ல. சிங்கப்பெண் திட்டத்துக்கு FIR போடுற அதிகாரம் உண்டா? கிடையாது. அப்போ சிங்கப்பெண் திட்டத்தை வந்து அவங்க பஸ் ஸ்டாண்டா ரீல்ஸ் போட்டு வச்சு கேம்பெயின் பண்றீங்களே, எல்லா சோசியல் மீடியாவை அரியலூர் வைபு, தென்காசி லைஃப்னு சோசியல் மீடியாவுடைய பேஜஸ்ல விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்களே, சிங்கப்பெண்களுடைய ரீல்ஸ் அவங்களை அவமானப்படுத்துறது நாங்களா நீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுது. இன்னொன்னு, அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு தொடர்பு எண்ணை அவங்க இன்னைக்குதான் வெளியிடுறாங்க. அதுவும் போன ஆட்சியில திமுக ஆட்சியில கொடுத்த அதே 1012 11 6 மணிக்கு மேலனா 112 இந்த 2ஐயும் சேர்த்து இன்னைக்கு தான் வெளியிடுறாங்க. அப்ப அவங்களுக்குன்னு தனியா நீங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணீங்களா? பண்ணல. அப்போ அவங்களுக்குன்னு தனியா ஆட்கள் எடுக்கல. அவங்களுக்குன்னு தனியா தொடர்பு எண் கிடையாது. அவங்களுக்கு FIR போடுற அதிகாரம் கிடையாது. சென்னையில பெரம்பூர்ல பக்கத்துல அயனாவரத்துல வந்து வீட்டுல மேல இருக்கிறவங்கள கீழ் வீட்டுக்காரர் குடிபோதையில போய் பிரச்சனை பண்றாரு.
அவங்க வந்து கணவர் வந்த உடனே சொல்றாங்க. அவர் 100க்கு ஃபோன் பண்றாரு. காவல்துறை வந்து கைது பண்ணுது. கைது பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு போகுது. அடுத்த தெரு தள்ளி போய் அதுக்கப்புறம் சிங்கப்பெண் படை வந்து அவங்க கையில அவங்க ஜீப்ல ஏத்திட்டு போய் அதுக்கப்புறம் அதை ரீல்ஸ் எடுத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறீங்க. இப்படி நாடகம் போட்டு சிங்கப்பெண்களை அவமானப்படுத்துவது இந்த அரசா, இந்த அரச காவல்துறையா, காவல்துறை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரா, இல்ல ஏன் வந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல, ஏன் அப்படி அதிகாரமே இல்லாத ஒரு இதை உருவாக்கி அவங்களை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களா? அப்ப நீங்க என்னைக்குதான் வந்து சொல்லக்கூடிய கேள்விகளும் புரிஞ்சுக்குவீங்க? ஏன்னா அறநிலையத்துறை அமைச்சருக்கு அந்த துறையில என்ன நடக்குன்னு தெரியல, மின்சாரத்துறை அமைச்சருக்கு அந்த துறையில என்ன கையை ஆட்டி ஆட்டி ரீல்ஸுக்கு பேசுறாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சம்பந்தமே இல்லாம ஒட்டுமொத்தமா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன், நீங்கள் முதல்வன், குடும்பத்திலிருந்து முதல்வர்கள்னு சம்பந்தமே எல்லாம் பேசுறாரு. அப்ப என்னைக்குதான் இவங்க பொறுப்பா பதில் சொல்லுவாங்கிற கேள்விதான் வருது. ரெண்டாவது, ராஜ்மோகன் அவர் வந்து பட்டிமன்ற பேச்சாளர் கிடையாது. இனிமேல் அவர் ஒரு பொறுப்பான அமைச்சர். தகவல் இல்லாம வார்த்தை ஜாலத்தை வச்சு மக்களை ஏமாத்துறத அவர் என்னைக்கு நிறுத்துவாருங்கிறத அவரை நோக்கி எல்லாருமே கேட்க வேண்டியது இருக்கு. ஆதோ அர்ஜுன் அவர்கள் பேசும்போது காவல்துறையில நிறைய சீர்திருத்தங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பொறுத்திருந்து பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க, 6 மாசத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக பல்வேறு நடவடிக்கைகள் நாங்க எடுக்க போறோம், முதலமைச்சர் எடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க 40 நாள்ல அவங்க எடுத்தது அப்படின்னு எடுத்து பார்த்தா எதுவுமே இல்லை, எல்லாமே ஏமாற்றமா தான் இருக்கு. ரெண்டாவது ஸ்டிக்கர் ஒட்டுற வேலைகள். இப்ப இன்னைக்கு இந்த தொடர்பு எண் அறிவிச்சது வரைக்கும் எல்லாமே ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி ஸ்டிக்கரா ஒட்டிக்கிட்டு இருக்கவங்கள நாம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. செஞ்சனைக்கு பாத்துக்கலாம், அப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியாது. அடுத்து பயிர்க்கடனை பத்தி பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிடுறாரு, விவசாயிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க ஃபர்ஸ்ட் 50,000 அறிவிச்சீங்க, 75,000 அறிவிச்சீங்க, 1,00,000 சொல்லி இந்த பேஸ் பிரிக்கிறதுலயே வந்துட்டு நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. குறுவை சாகுபடிக்கு வந்து தண்ணீர் திறந்து விடாம இருக்கிறது, மேட்டூர் அணை திறந்து விடாம இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பல்வேறு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப விவசாயிகள், நான் வந்து ஒரு விவசாயியின் மகனாக பிறக்க விரும்புகிறேன் அப்படின்றாரு. விவசாயிகள் நமக்கு சோறு அப்படிலாம் கேம்பெயின்ல விஜய் வந்து பயங்கரமா அந்த அவங்க ஆளுங்க கூட வந்து அந்த ஏதோ ஒரு படத்துல கத்தி நினைக்கிறேன், என்ன நடந்தாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொன்னதெல்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்ததுல இருந்து விவசாயிகள் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேட்டூர் அணை திறக்கல, தண்ணி இல்லை, பம்பு செட்டு பயன்படுத்துறதுக்கு கரண்ட் இல்லை. அடுத்து வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாதிப்பு பண்ணி அதுல எந்த பயனும் இல்லை. அப்போ அவங்க ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்க. ஊருக்குள்ள உரக்கடைகள்ல போய் பார்த்தா எல்லா இடத்துலயுமே டபுளா எம்ஆர்பியோட அதிகமா விற்கிறாங்க. அது குறித்து இங்க எந்த இதுவும் அவர் சொல்லலை. அப்போ விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ற விவசாயிகள் மீது தடியடி நடத்துது. அவங்கள சவுக்கால் அடிச்சுக்கிற போராட்டம் பண்ற அளவுக்கு விவசாயிகள் ஒரு துயரத்துல இருக்காங்க. இதையெல்லாம் சுட்டி காட்டி பேசுகிற பொழுது அதுக்கு பதில் சொல்வதை விட்டு திரும்ப திரும்ப ஏதாவது பழைய கதைகளையே பேசுற வேலையை தான் இவங்க பாக்குறாங்க. நாளைக்கு முதலமைச்சருடைய பதில் உரையிலேயாவது இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசின விஷயங்களுடைய டெப்து, அந்த தரவுகளுடைய அந்த தரவுகள், ரெண்டாவது அது அது வந்து தமிழ்நாட்டுடைய எல்லா வாழ்வாதார பிரச்சனைகளையும், தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளையும் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே வந்து எமர்ஜென்சியா இந்த அரசு வந்து சரி செய்ய வேண்டியது. அதனால அவர் பதிலே சொல்லும் போதும் கூட இந்த விஷயங்களின் மீது இவங்க என்ன டெப்த், இந்த கேள்விகளின் ஆழத்தை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க சார்பா பேசின யாருமே எதிர்கட்சி தலைவருடைய உரையில உள்ள தமிழ்நாட்டின் மீதான அக்கறையோ அந்த கருத்துக்களுடைய ஆழத்தையோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நமக்கு தெரியல. ஓகே தோழர், உதயநிதி அவர்கள் பேசும்போதும் முதலமைச்சர் நாளைக்கு இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிதான் நிறைய விஷயங்களை ஒரு அடிக்கொழிட்டு காட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். நீங்க சொல்வது போல அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மைய முதல்வர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது நாளைய பேட்டியில தான் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற விஷயத்த நாம் பாக்குறோம். நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர்.